ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் வேதாகமத்தில் நோவா பேழையை கட்டின சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நோவா பேழையை கட்டினான் என்று சொல்லாதபடிக்கு அவன் ஆயத்தம் பண்ணின நாட்களிலே திருப்பி வரும். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் ரெடி பண்ணான் அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட். ஆயத்தம் பண்ணினான் அப்படிங்கிறதான் ரொம்ப விஷயம். கர்த்தர் முதலாக நியாய தீர்ப்பை பூமியில் கொண்டு வருவதற்கு முன்பதாக நடைபெறுகிற சம்பவம். இப்போ நாமும் ஒரு விஷனோட கூட இந்த திறப்பின் வாசல் ஜெபம், பொதுவாக ஒரு விஷனை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த விஷனில் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருத்தர் கையில் இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறதான பொறுப்பு முழு ப்ராஜெக்டும் நெகேமியா கையில் இருந்துச்சு. ஆனால் அதை பிரித்து ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொன்றும் கொடுத்துருந்தார். அந்த முழு ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ப்ராஜெக்ட் அவங்க செஞ்சாங்கன்னா போதும், கரெக்டாக செஞ்சு முடித்தாங்கன்னா போதும், ஒரு நாள் முழு அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். அவங்க வேலை அவங்க கையில் கொடுக்குற அலங்கத்தை கட்டுவது, அந்த பகுதியை கட்டுவது, அவ்வளோதான். எப்படி வருது, இதோட சைஸ் என்ன, இதோட வெயிட் என்ன, இது எப்படி வரும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். அவர்கள் கையிலே ஒரு வேலையை ஒப்படைக்கிறார். அந்த வேலையை ஒப்படைத்து அதற்கான ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். அதை செய்து முடிக்கிறவர்கள் முடிவிலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. இப்போ நோவா காலத்துக்கும் ஏன் நான் நோவா உங்களுக்கு மத்தியில் எடுத்தேன் அப்படின்னு காரணம்னா, மத்திய 24, 37, 38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு பூமியில் வரும்போது அதற்கு முன்பாக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிற பொறுப்பை நோவாவின் கையிலே கர்த்தர் கொடுத்திருந்தார். அதே மாதிரி இப்போது ஒரு நியாய தீர்ப்பானது பூமியிலே வரப்போகிறது. நாம் நியாய தீர்ப்புன்னு சொன்னால் நீங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. 2 வகையான நியாய தீர்ப்பு உண்டு. ஒன்று அவ்வப்போது வரும் பூமியில், ஒன்று கடைசியாக வரக்கூடிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அது 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு வரும். அதை நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நியாய தீர்ப்பு வரும். நோவா காலத்தில் வந்துச்சு, சோதோமுக்கு வந்தது, எருசலேமுக்கு வந்தது, ஏதோமியர்களுக்கு வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரும். அதே மாதிரி இயேசு வரும்போதும் ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பில் தான் சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு பூமி கைவிடப்படும். 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும். இதெல்லாமே நடக்கும். அதுக்கு முன்பாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் 11 அதிகாரம் ஆதியாகமம் என்பது ஒரு மேப் மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது உள்ளே புதைபொருள் அவ்வளோ இருக்குது. இப்போ நோவாவை கூப்பிட்டு ரெடி பண்ண சொன்னார். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோவாவை பேழையை ரெடி பண்ணிவிட்டு 7 நாள் கழித்து தான் ஜலப்பிரளயம் பூமியில் வந்துச்சுன்னு இருக்கும். நோவா பேழைக்குள்ளே போயிட்டு 7 நாள் கழித்து தான் பூமியில் ஜலப்பிரளயம் வந்துச்சு அப்படின்னு இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நீங்கள் சேர்த்து வாசித்து பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது பேழைக்குள்ளே போன பிறகு 7 நாள் கழித்து தான் ஜலப்பிரளயம். அதே மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை தேவனுடைய பாதுகாப்பான இடத்துக்கு போன பிறகு தான் பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வரும். அதே மாதிரி ஒரு உபத்திரவம் அல்லது நியாய தீர்ப்பு பூமிக்கு வரும். இது எல்லாமே அதில் மறைபொருளாக இருக்குது. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அன்னைக்கு அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தருக்கு இருந்த ஒரு டூல், இந்த பூமியில் இருந்ததான ஒரு மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நோவா அந்த டூல். அவன் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். பேழையை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு பக்கம், ஜனங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பக்கம். ஆனால் இந்த பேழையை ஆயத்தம் பண்ணி ஜனங்களை கொண்டு வருகிறதான நோவாவை கர்த்தர் ஏன் செலக்ட் பண்ணார், நோவா என்ன செஞ்சு அந்த பேழையத்தை ரெடி பண்ணார், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பக்கத்திலும் நான் இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா இடங்களுக்கும் போகிறதுனால நான் பார்க்குறத உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே முந்தியெல்லாம் ஊழியக்காரன் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி இல்லை. கூட இருக்கிறவனை திட்டி பாருங்க, 3ஆவது நாள் அவன் ஊழியக்காரன் ஆயிடுவான். 3 நாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். 4ஆவது நாள் என்ன தம்பி ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு,
இல்லை கர்த்தர் பேசினார். இப்போ கர்த்தருமே அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு. கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? தனியாக ஊழியம் ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. அப்படியா? எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? எதிரில். எனக்கு எதிரிலையேவா? ஆமாம். யார் வரா? நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தான். இன்னைக்கு ஊழியம் என்பது எப்படி ஆயிடுச்சு? அன்னைக்கு ஊழியம் என்பது ஒரு சாக்ரிஃபைஸ், தன் வாழ்க்கையை கொண்டு வந்து தியாகம் பண்ணுவது, தன் வாழ்க்கையை கொண்டு வந்து மரணத்துக்கு நேராக நடத்துவது. இன்னைக்கு ஊழியம் என்பது அது வேறு விதமாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு என்னென்னா, யாரை பார்த்தாலும் ஊழியக்காரன், எங்கே பார்த்தாலும் சர்ச்சு. அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஆன்லைன் சர்ச்சு நிறையா வந்துருச்சு. ஆமாம், டேட்டா கனெக்ஷனும் ஃபோனும் இருந்தால் போதும். அவருக்கு பைபிள் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் கையில் ஃபோனும் ஒரு டேட்டா கனெக்ஷனும் இருந்தால் போதும். அவர் அட்வைஸ் பண்ணலாம், அவர் சர்ச்சு நடத்தலாம், அவர் காணிக்க வாங்கலாம். இவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுகிறார்? இவர்கள் தான் மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியங்களில் அதனுடைய தன்மை தான் மாறி இருக்கிறதே ஒழிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக தான் இருக்கிறார். அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அவர் செலெக்ஷனில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போவும் அப்படி தான் செலக்ட் பண்ணுறார். என்ன, அன்னைக்கு ஆண்டவருக்கு 12 பேரில் 11 பேர் நல்லவன் இருந்தால் ஒரு யூதாஸு. இப்போ 12 பேரில் 11 யூதாஸு ஒரு நல்லவன் இருக்கான். அவ்வளோதான் விஷயமே ஒழிய மற்றபடி செலெக்ஷன் மாறல, அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த பேழையை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை கர்த்தர் நோவாவின் கையிலே கொடுத்தார். இன்றைக்கி அப்படி ஒரு வேலையை தான் நம்ம எல்லார் கையிலுமே கொடுத்துருக்கிறார். நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, யாருமே இங்கே தேவனுடைய திட்டம் இல்லாமல் வரவில்லை. அப்போ அழைத்து கொண்டு வந்த தேவன் நம்மகிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னா நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில காரியங்களை நோவா பேழையை ஆயத்தம் பண்ணுகிற விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய நோவா கிட்ட கர்த்தர் சொன்ன திட்டம், அதை நாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது வசனம் வாசி. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னிடம் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் பிரவேசியுங்கள். நல்ல கவனிங்கள். இதில் மிக முக்கியமாக கர்த்தருடைய விஷன் ஒன்று, அந்த விஷன் 2 பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் காப்பாற்ற போகிறாரு. அதில் முதல்ல நோவாவின் குடும்பம், 2வது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், விஷன் எங்கிட்ட கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த விஷனுக்கு பின்னாடி உலகளாவிய திட்டம் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த முதல் பகுதி வரைக்கும் ஓகே, நீயும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகள் வரைக்கும் ஓகே. பேழைக்குள்ள வேற யாரையும் உள்ள விட நீங்கள் நானும் ரெடியா இல்லை. இப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். இப்போ நோவா கிட்ட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பேழையை உண்டு பண்ண காரணம் என்னன்னு சொல்லி எபிரேயர் 11 இருக்குது. தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் 2வது ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷன் என்ன? என்னுடைய விஷன் வேர்ல்டு விஷன், உலகத்தை உலகளாவிய விஷன். என்னை கொண்டு கர்த்தர் ஒரு செங்கலை வைத்து கட்டுவார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒரு செங்கல் அல்ல, ஒரு பெரிய மாளிகை. அதுதான் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு வரணும். இன்னைக்கு ஏரல்ல நடக்குது, நாளைக்கு கோயில்பேட்டில் நடக்குது. இது ஏதோ அங்கே நடக்கிறது அல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உலகளாவிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. அது ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்குது, ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நடக்குதுங்கிறது இல்லை. நமக்கு தெரியணும், இதற்கு பின்னால் கர்த்தர் ஒரு மிகப்பெரியதான பரலோகத்தின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு என்னை உடன் பங்காளியாய் மாற்றி இருக்கிறார். அந்த பொறுப்போட தான் நான் இந்த வேலையை செய்யணும். இன்னைக்கு செல்ஃபிஷ்னஸ் அதிகமாயிருச்சு. நீயும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் அதோட சரி, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாம் செல்ஃபிஷ்னஸ். அதுக்கு தாண்டி மினிஸ்ட்ரி போக மாட்டேங்குது. அந்த உலகளாவிய விஷன் வர மாட்டேங்குது. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் என் விஷன் என் குடும்பத்தை விட்டு தாண்டவே மாட்டேங்குது. குடும்பத்தை ரட்சிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிற பொறுப்பு என் குடும்பத்தையும் தாண்டினது, குறுகின வட்டத்துக்குள் இல்லை. இந்த விஷன் குறுகினதுனால தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் குறுகிக்கிட்டே வந்துருச்சு. விவேகானந்தருடைய புக்கில் இருக்கு, ஞான தீபத்தில்
முதலாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 30 லட்சம். அன்னைக்கு மிஞ்சி போச்சுன்னா 2 கோடி பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்திலே 30 லட்சம் பேர் அப்படின்னா கிறிஸ்தவம் இன்னைக்கு எவ்வளோ குறுகி இருக்கு பாருங்க. ஏன்னா நம்முடைய விஷன் மாறிடுச்சு, நம்முடைய விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உட்காடுறோம், ஒரு தசமா காணிக்க கொடுக்குறோம், ஒரு மிஷினரிகளை ஏதோ தாங்குறோம், இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அதோட நம்ம குடும்பத்தை பற்றினதான எண்ணங்கள் மட்டும்தான். என் பையனுக்கு வேலை, என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பேரப்பிள்ளைக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு அது ஆசீர்வாதமாக இருக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஏன் இப்படி ஒரு விசேஷமான காரியத்துக்கு கொண்டு வந்தார்? உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவை அறிகிறதே மிகப்பெரியதான கிஃப்ட் பரலோகத்தில் நமக்கு வந்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு நான் இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவு நமக்கு வந்திருக்காது. அது ஆண்டவர் தான் கொடுத்தாரு, நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே நம்ம தாட்டே மாறிடுச்சு, நம்முடைய மைண்ட் செட்டே மாறிடுச்சு முழுக்க முழுக்க. கொஞ்சம் வெளியே வாங்க. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது ஏதோ என் குடும்பத்தை மட்டும் ரட்சிப்பதற்கு அல்ல, என் மனைவி பிள்ளைகளை மட்டும் நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு அல்ல, என்னை சார்ந்து என் ஏரியா இருக்கிறது, என் தாலுக்கா இருக்கிறது, என் மாவட்டம் இருக்கிறது, கடைசியா என் நாடு என்னை நம்பி இருக்கிறது என்கிறதான எண்ணம் உங்களுக்கு வரணும். அது யாரோ ஒருத்தருக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, மோகன் சி அண்ணனுக்கோ அல்லது கமாலியல் பாஸ்டருக்கு மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் வரணும், அத்தனை பேருக்கு வரணும். குறிப்பிட்ட சில காலமாக கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷன், உன்னுடைய விஷன் வேர்ல்டு விஷனாக இருக்கணும். நீ செய்யறது ஊழியத்தா எங்கே செய்யறியோ அங்கே செய், ஆனால் உன் எண்ணம் மட்டும் வேர்ல்டாக இருக்கணும். உலகத்தை அதை பாருங்க, உலகத்தான பாருங்க, எங்கேயோ கண்டுபிடிச்ச செல்ஃபோன், எங்கேயோ கண்டுபிடிச்ச கரண்ட்டு நம்ம ஊர் மூளை வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு புரியும்படி சொல்லட்டுமா? எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டி உங்கள் ஊர் வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா டக்குன்னு புரியும் தானே? இப்போ புரியும் பாருங்க, இல்லையா? நம்மெல்லாம் காலங்காலமாக வெறும் புடவையே கட்டிட்டு இருந்தவங்க தான். இப்போ நைட்டிங்கிறது, புடவைங்கிறத சர்ச்சுக்கு போகும்போது கட்டுறது மட்டும்தான். எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டி இங்கே வந்துருச்சு, எங்கேயோ கண்டுபிடிச்ச ஆஃப் ட்ரவுசர் இங்கே வந்துருச்சு. ஆனால் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் இன்னும் நம்ம மாவட்டத்தையே தாண்டலை, இன்னும் நம்ம மாநிலத்தையே தாண்டலை. ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவங்க அன்னைக்கு காலத்துக்கு சொல்லிட்டாங்க அதை, அதாவது போ அல்லது அனுப்புன்ட்டாங்க. ஒன்று நீ போ, இல்லைன்னா மிஷினரிகளுக்கு அனுப்புன்ட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை எங்கேயுமே. பைபிளில் போ மட்டும்தான் இருக்கு, அனுப்பு இல்லை. போ தான் இருக்கு, அனுப்பு கிடையாது. நீங்கள் அனுப்புறது நல்லது, வேணாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கிற காணிக்கையிலேயே பிரதானமான காணிக்கை நீங்கள் தான் காணிக்க. உங்களை தான் கர்த்தர் பெருசாக எதிர்பார்க்கிறார். தேவன் எதையும் கொடுத்து இந்த உலகத்தை மீட்கவில்லை, தன் மகனை கொடுத்து உலகத்தை மீட்டார். அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த இந்தியாவை மீட்பதற்கு நம்ம தேவைப்படுறோம். அவருக்கு இயேசு வல்லமையை கொடுத்துட்டாரு, ஆனால் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் என் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ஒரு மீட்டிங் வச்சாங்க, ஒரு ப்ரேயர் வச்சாங்க, எல்லாரும் வந்தீங்க, ஜெபம் பண்ணோம், சந்தோஷமாக இருந்துச்சு. இதோட அடுத்த ப்ரேயர் வைக்கும் போது தானே, இதோட அவ்வளோதான். இங்கே போட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போனோம்னா போகும்போதே பையன் ஸ்கூல்லேருந்து வருவான், அவனுக்கு என்ன கொண்டு வரணும்னு தெரில, இப்போ நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, மாவு ஊற வைக்கல, போகும்போதே மாவை வாங்கிட்டாவது போயிட்டா நல்லா தான் இருக்கும் போல், அவ்வளோதான். திறப்பின் வாசல் எங்கே அப்புறம் மைண்டில்? நம்ம வீட்டை போய் திறக்கிறது தான் இப்போ மைண்டில் இருக்கு. அடுத்து நான் அப்படி செய்யறது நான் தப்புன்னு சொல்லலை, கொஞ்சம் உங்களுடைய மைண்டில் இந்த விஷன் ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அவன் தன் குடும்பத்தை பார்த்த நோவா இந்த பக்கம் பேழை கட்டுற வேலையை நிறுத்தவே இல்லை, ஆயத்தம் பண்ணுற வேலையை நிறுத்தவே இல்லை, அவன் செஞ்சிட்டே இருக்கான். 100 வருஷம் செய்கிறான். ஆண்டவர் 500வது வருஷத்தில் அவன்கிட்ட பேசுகிறாரு. 600ஆம் வருஷம் பேழை ஜலப்பிரளயம் வந்துச்சு. 100 வருஷம் பேழையை கட்டுறாரு. ஆனாலும் சோர்ந்து போகாமல் கட்டிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் இந்த உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பு அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அதே பொறுப்பை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்முடைய விஷன் மாறணும். முதல்ல நம்ம தாட் மாறணும். முதல்ல நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் தலையை நசுக்கிட்டார். தேவன் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். அப்போ நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஒரு 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. என்ன வகையான மக்கள்னா, ரோட்டில் போகும்போது ஒரு பாம்பு அடிபட்டுருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒருத்தர் கிட்ட போவான், போய் பார்த்துட்டு
இன்னும் உயிர் இருக்குடா அப்படின்ட்டு ஓடுற குரூப் ஒன்று இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, கிட்ட வருவான், அது துடிக்கிறத பார்ப்பான், ஓட மாட்டான், அதுக்கு இன்னும் உயிர் இருக்குடான்னு இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பான். மூணாவது ஒருத்தன் இருக்கான், வருவான், இன்னும் உயிர் இருக்குடான்னு ஒரு கள்ளத்துக்கு மேலே பொத்துன்னு போட்டுருவான். இந்த மாதிரி தான் விசுவாசி 3 வகை இருக்குது. சில விசுவாசிகள்லாம் பிசாசை பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது? நான் பிசாசை பார்த்துருக்குறேன்றவங்க கை தூக்குங்க. நான் கல்யாணமானவங்களை கேட்கல, பொதுவாக கேட்குறேன். இல்லை மைண்டில் ஒன்று ஓடி இருக்கும், இவர் எந்த பிசாசை கேட்குறாரு, நமக்கு தெரிஞ்ச பிசாசு ஒன்று இருக்குதே அப்படின்னு. நான் அந்த பிசாசை கேட்கல. பிசாசை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஒருத்தர் கூட பார்க்கலையா? ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பயப்படுறது அவனுக்கு தானே இல்லை? எதுக்கு எடுத்தாலும் பிசாஸ், எதுக்கு எடுத்தாலும் பிசாஸ். நீங்கள் அவனை பார்த்தது கூட இல்லை, உங்ககிட்ட வந்து அவன் பேசினது கூட இல்லை, உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் கூட இல்லை. ஆனால் சும்மா இருக்கிறவனை பார்க்கும் போதெல்லாம் அங்கே பிசாஸ் நிற்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு சவுண்டு கேட்கல. ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி பிசாஸ் வருதுங்க, அது சவுண்டை கேட்டேன்னார். எப்படி கேட்டீங்க? ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நான் கேட்டேன், பிசாசு போகும்போது என்ன ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் கொலுசு வாங்கி போட்டா வந்துச்சுன்னு கேட்டேன். இன்றைக்கி உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்த பிசாசையே ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். அது மேலேயே உங்களுக்கு பயம், அதனுடைய விளைவு எவனை கண்டாலும் பயம். நம்ம ஆண்டவர் பெரியவர். முதல்ல உங்களுக்கு அந்த தைரியம் வரணும், என்னுடைய தேவன் பெரியவருங்கிற தைரியம் உங்களுக்கு வரணும். உங்கள் விஷன்லேயே அது பிரச்சனையாக இருக்குது. உங்கள் விஷனே ரொம்ப சின்ன விஷனாக இருக்குது. முதல்ல உங்கள் விஷனை மாற்றுங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிற விஷன் உலக விஷனாக மாறணும். ஒரு 25 பசங்க சேர்ந்து ஆஸ்பரியில் ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய மாற்றம். ஏதோ ஜனங்க உலகம் எங்கே, அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்களாமா. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது என்னவோ சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 25 பசங்க ஒரு 1,00,000 பேரை ஜெபம் பண்ண வச்சுட்டான்ல. அப்படி ஒரு விஷன் நமக்கு வரணும், அந்த மாதிரி மாறணும். இன்னைக்கு நம்ம விஷனே என்ன? என்னுடைய சபை நிரம்பினால் போதும், எங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும், நாம சுமூகமாக ஊழியம் பண்ணினா போதும். இப்படியே நம்ம தாட் முழுக்க ரொம்ப கம்மி. உங்கள் விஷன் மாறணும். முதல்ல பாருங்க, எருசலேமை விட்டு போகிறதுக்கு எந்த அப்போஸ்தலனுக்கும் விருப்பமே இல்லை. எல்லாம் சாலமோன் மண்டபத்திலேயே கூடி அங்கேயே விற்று அங்கேயே வாங்கி அங்கேயே பாத்தில் வச்சுட்டு இருக்கான். ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் விஷன் இருக்குது, பவுலுக்குன்னு. அவன் தான் பார்க்குறான், இதென்ன இங்கேயே இருக்கிறாங்க எல்லாரும், நாம் புறப்பட்டு போவோன்னு பார்க்குறான். போனவன் உலகம் முழுக்க சுற்றுறான், மேசிடோனியா முழுக்க சுற்றுறான், கிரேக்க தேசம் முழுக்க சுற்றுறான். அப்படி விஷன் வேர்ல்டாக இருந்தவன் தான் இன்னைக்கு சபைக்கு அஸ்திவாரமாய் மாறிவிட்டான். அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய 13 புக்கை எழுதிட்டார். அப்படி உன் விஷன் பெருசாக இருக்கணும். இத்தனைக்கும் அவன் பிரதான அப்போஸ்தலன் கிடையாது, பிரதான அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, அவன் தான் கடைசியாக வந்தவன். ஆனால் அவன் விஷன் பெருசு. அந்த தரிசனம், உன்னுடைய தரிசனம் உலக தரிசனமாக இருக்கணும். நான் சின்ன சர்ச்சு, நான் மூலையில் இருக்கேன், என்னை யார் பயன்படுத்துவா, என்கிட்ட என்ன இருக்கு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீ எந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற கூழங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை கொண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். நாம கூழாங்கல்ல தான், நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில் கேட்பாரற்று கிடக்கிறவங்க தான், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க தான் இருக்கட்டுமே. இன்னைக்கு உலகத்தை கலக்கின ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்தவங்க தான், ஊர் பேர் தெரியாத ஊர்லேருந்து வந்தவங்க தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரே. அப்போ பெரிய விஷயம் நடக்கணும்னா முதல்ல நாம ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தத்தினுடைய முதல் பகுதி என்ன? என் விஷன் மாறணும், என் தரிசனம் மாறணும், என் குறுகிய வட்டம் மாறணும். அதை விட்டு நான் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு நான் இந்த மண்டபத்துக்குள்ள ஜெபம் பண்றேன், ஆனா என் ஜெபம் தமிழ்நாட்டையே போய் சென்றடையும். 14ஆம் தேதி அவங்க பண்ண போற ஜெபம் இந்தியா முழுக்க மாறணும். ஏன் மாறக்கூடாது? தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு தலைவலியான மாநிலம் தான், எல்லா காலத்திலும். இப்போ இல்லை, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து, சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து தமிழ்நாடுனாலே தலைவலின்னு தான் அர்த்தம். நீங்கள் போய் சரித்திரத்தில் கேட்டு பாருங்க,
தமிழ்நாடுனாலே தளபதி. இன்னைய வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும், நான் முகலாய காலத்துலேருந்து சொல்கிறேன், அசோகர் காலத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் போய் மேப் எடுத்து பாருங்கள், இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும் 2 மாநிலத்தில் மட்டும் பிடிக்கவே முடியல அவங்களால. அந்த 2 மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான். நீங்கள் எந்த மேப் வேணால் எடுத்து பாருங்க. அதுக்கு காரணம் நான் நம்புகிறேன், தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு. இந்த 2ஐயும் இன்னை வரைக்கும் எவனாலையும் பிடிக்க முடியல. யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அந்த காலத்துலேருந்து, முகலாயர் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த 2 நாட்டை மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் தண்ணி குடிக்கிறாங்க. யார் யாரோ என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது அப்படி இது இப்படி. எப்படியும் இல்லை. அந்த 2 ஸ்டெப்பு இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது. ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கிட்டு அந்த ஆள் இங்கே வந்து இறங்கினா பாருங்க. 2 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த 2 ஸ்டெப்பு இன்றைய வரைக்கும் காப்பாற்றணும்னா நம்மளுடைய அத்தனை பேருடைய ஸ்டெப்பும் இருந்தால் தமிழ்நாடு இந்தியாவுக்கே வேற மாதிரி மாறிடும். ஆனால் நாம் ஆயத்தம் என்னும் பாதரட்சிக்குள்ளேயே வரல. நாம் இன்னும் போடவே இல்லை. 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் மனவாட்டி சொல்லுவாள்ல, பாதங்களை கழுவினேன், வஸ்திரத்தை களைந்தேன். எல்லாம் இப்போ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல். அதனால் இன்னைக்கு அந்த பாரம் போயிருச்சு, படுத்தாச்சு. ஜாலியாக ஊழியம் பண்ணணும், ஜாலியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், எந்த குறையும் வந்துடக்கூடாது. பெரிய பாடாக இருக்குங்க எங்கள் வாழ்க்கையில். என்னன்னு கேட்டு பாருங்க, பெட்ரோல் போட காசு இல்லை. அதான் அவருக்கு இருக்கிற பெரிய பாடு. இப்போ இவர் போய் பரலோகத்தில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறார், நான் பெரிய பாடுபட்டு இந்த பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன பாடுபட்டீங்க? பெட்ரோல் கூட வழி இல்லாமல் வண்டியை தள்ளிட்டு வந்தேன். திரும்பி அவரை கேட்கணும், நீங்கள் யார்? நான் தான் பவுல். உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவன் கேட்பான், நீ வண்டி இல்லாமல் பெட்ரோல் தள்ளினதே உனக்கு பாடுனா, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டது எப்பேற்பட்ட பாடு. இன்னைக்கு நமக்கு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். எது பாடுனே தெரில, எது பிரச்சனைனே தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா பாடு, கொஞ்சம் சுகர் வந்துட்டா பாடு. அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. இப்போ எனக்கு ஜுரம் வந்துச்சு, ஜோம் பண்ணிங்க. நான் என்ன ஜோம் பண்ண தெரியுமா? ஆண்டவரை நான் பண்ண தப்பில் வந்தது. ஆனால் இவ்வளோ பேர் ஜோம் பண்ணுறாங்க, அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு தான் ஜோம் பண்ணேன். நம்ம ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. எங்கேயாவது போகும்போது ஆண்டவர் சாப்பிடாதுன்னு சொல்கிறத சாப்பிட்றது, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாய் பார்த்த உடனே நான் தான் சொல்லுவேன், நான் ஆதாமும் ஏவாளும் எத்தனை வருஷம் உள்ளே இருந்தாங்கன்னு தெரியாது. நம்மளாம் உள்ளே இருந்தோம்னா 2வது நாளே சாப்பிட்ருப்போம். அதை மரத்தோட காலி பண்ணியிருப்போம். இல்லை, நம்ம எதை டாக்டர் வேணாங்கிறாரோ அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு இதுதான் பாடு. இதில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற விஷன் பெருசு, ஓட வேண்டிய ஓட்டம் பெருசு. எலியா கிட்ட சொல்றாருல, எழுந்திருச்சு ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நிறைய இருக்குது. 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. 140 கோடி விட்டுட்டுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்படி விட்டுட்டுலாம் வர முடியாது ஆண்டவரே, என்னை நம்பி இந்த ஏரியாவை கொடுத்துட்டீங்க, மெஜாரிட்டியை நான் கூட்டிட்டு மேலே வந்துடுவேன், மைனாரிட்டியாக மேலே வரமாட்டேன். பூமியில தான் எனக்கு பேர் மைனாரிட்டி, ஆனால் பரலோகத்தில் எனக்கு பேர் மெஜாரிட்டின்னு சொல்லணும். சும்மாலாம் போகக்கூடாது பரலோகத்துக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துட்டு போகணும், தீர்மானம் எடுக்கணும். அந்த உங்களுக்கு முதல்ல அந்த விஷன் வரணும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போகும்போதே, இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டார், அவன் கேட்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸுங்க, அவங்க நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. போய் சொன்ன உடனே அவன் கேட்க மாட்டான். நான் அப்போவே சொன்ன, பெரிய தீர்க்கதரிசி, நான் அப்போவே சொன்னேன் பாருங்கம்பாங்க. நல்லா கவனிங்க. நீ விசுவாசத்தோட பவுலை விட பெரிய ஆர்த்தடாக்ஸ் உலகத்தில் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு அவ்வளோ வைராக்கியமானவன். அவனையே கர்த்தர் ரட்சிப்பாரானால் உலகத்தில் எவனையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க விஷனோட போனோம். இன்னைக்கு இந்த ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணிட்டு தான் நான் வருவேன், அந்த விஷனோட போங்க, கர்த்தர் அந்த ஆத்மாவை உங்களுக்கு தருவார். அதே விஷன் இந்த இடத்துல வரணும். இந்த பகுதி எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்க போறோம்? ரிசல்ட் எப்போ பார்க்க போறோம்? அந்த பசங்க 25 பேர் வந்தான், ஜோம் பண்ணா, ரிசல்ட்டை பார்த்துட்டா பாருங்க. அப்படிதான் இருக்கணும். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பிஸ்னஸ் சொல்லுவாங்க, முதல் போட்டோம்னா அடுத்து என்ன செஞ்சிடணும்? அடுத்த 2 வருஷத்துக்குள்ள லாபத்தை பார்த்துடணும்பாங்க. நம்ம 2000 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இது லாபத்தை பார்க்குற காலம்.
ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் லாபத்தை பார்க்கணும். சும்மாலாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது, வெறும் கையெல்லாம் போகக்கூடாது. உன்னதப்பட்ட அழகா சொல்லும், என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம்னு இருக்கும். என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி, அதோட அர்த்தம் என்ன? என் ஒரு ஆளை கூப்பிடுங்க, என் பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பரலோகத்துக்கு வந்துருவேன்னு அர்த்தம். அந்த விஷயம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும். முதலாவது நோவா கிட்ட இருந்ததான மிக முக்கியமான நல்ல குணம், அவங்க கிட்ட இருந்தது விஷன், வேர்ல்டு விஷன். ரெண்டாவது நோவாக்கு ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான இன்னொரு காரியம், வாசிங்க 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அந்த வசனத்தில் அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ என்னதான் ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் உன் ப்ராஜெக்டில் லீக் இல்லாமல், உன் ப்ராஜெக்ட் இப்போ பாருங்கள், அந்த பேழைக்குள்ளே ஒரு வேளை கீழ் பூசாமல் இருந்திருந்தா வெளியே இருக்கிற தண்ணி உள்ளே வந்து அந்த பேழையே க்ளோஸ் பண்ணிடும், மூழ்கடிச்சிடும். சின்ன கேப் இருந்தால் போதும், அது வழியாக தண்ணி உள்ளே வந்துடும். அதனால தான் கீழ் பூசுவாங்க. கீழ் பூசுறதுனா என்னென்னா ஆயில், கீழுங்கிறது ஒரு வகையான ஆயில், தாறு மாதிரி, அதை எடுத்து பூசுவாங்க. ஆனால் அதை பூசுகிற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். பொதுவாக நீங்கள் போட்டு வாங்குறவங்கள போய் பாருங்கள், நல்லா வெளியே பூசிட்டு அப்புறம் உள்ளே பூசுவாங்க, ஃபைனலாக பெயிண்ட் அடிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன விஷயம் பாருங்கள், உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. உனக்கு உள்ளேயும் வெளியையும் கீழ்பூசு அப்படிங்கிறார். இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் வச்சிருக்கிற மனுஷன், அந்த ப்ராஜெக்டில் ஈடுபடுகிறவன் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனுக்கு உள்ளேயும் வெளியையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய திட்டத்தை சுமந்தவனாக இருக்கணும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமும் கீழ் பூசணும். ஏன்னா ஆயில் என்பது பரிசுத்த ஆவியானவர். இதே ஒத்த வசனத்தை இயேசு இன்னொரு இடத்துல சொல்வார், வாசிங்க 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு. அப்போ இயேசு சொல்ற அந்த வேர்டை நல்லா கவனிங்க, வெளியே உள்ளே இல்லை, உள்ளும் புறமும். இப்போ நமக்கு வெளியே மேய்ச்சல் விரும்புகிறோம், ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு விரும்புகிறோம், எழுப்புதல் வரணும்னு விரும்புகிறோம், பெரிய பெரிய கூட்டம் வரணும்னு விரும்புகிறோம், எல்லாம் நல்லது, அது வெளியே மேய்ச்சல். ஆனால் அது ரெண்டாவது வேலை தான். முதல் வேலை என்ன தெரியுமா? முதல்ல உள்ள மேய்ச்சல். இயேசு தெளிவாக எழுதுறார். அது இதனுடைய இன்னொரு மறைபொருள் தான், அவன் பேழையை கீழ் பூசும்போது உள்ளும் புறமும் கீழ் பூசும்பார். அதோட அர்த்தம் என்ன? முதல்ல யூ மஸ்ட் பி பர்ஃபெக்ட். முதல்ல நாம கரெக்டாக இருக்கணும். ஒரு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்குறவனால மட்டும்தான் வெளியே போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு யாரும் ரெடியாக இல்லை. தேவ சமூகத்தில் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் வருத்தப்படுவீங்க. இவ்வளோ பேர் ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லது. உங்கள் எத்தனை பேர்கிட்ட பர்சனல் ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, பர்சனல் ப்ரேயர் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கை தூக்க சொன்னா ஒரு 10 பேர் கை தூக்கிடுவீங்க, மிச்ச பேர் தூக்க மாட்டீங்க. ஏன்னா உண்மை உள்ளவர்கள் நீங்கள். அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பலை. அதாவது ஒரு கூட்டம் வைக்கிறாங்கன்னும் போது கூட்டம் வர்றது நல்லது, நீங்கள் ஆளை பார்த்து வரீங்க, இல்லைனா உண்மையிலே ப்ரேயருக்கு வரீங்க, ஓகே. இது வெளியே மேய்ச்சல். உள்ள மேய்ச்சல் ஒன்று இருக்கு, உங்கள் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்கள் தேவனோட இருக்கிறதான ஐக்கியம், உங்களுக்கு கர்த்தரோட இருக்கக்கூடியதான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது? இன்னைக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை என்ன? பைபிள் வாசிக்கிறது. பைபிள் வாசிக்காமல் காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ரொசீஜராக வீட்டில் வச்சுருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுங்கிறது டைம் கிடைச்சா. பைபிள் வாசித்தியா? இன்னைக்கு டைமே இல்லைங்க, ரொம்ப பிஸி. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா? முந்தையெல்லாம் வீடுகளில், சர்ச்சில் வீடுகளில் போட்டே வைப்பாங்க,
இன்று ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்து கையில் மொபைல் ஃபோன், அப்புறம் ஐபேடு எல்லாம் வந்துட்டோன்னா பைபிள் வாசிக்க வேணாம்னு எவனும் சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா இந்த காலத்தில் போய் பைபிள்லாம் வாசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அப்டேட் ஆகிட்டீங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வெறும் ஆசீர்வாதமாக 4 பாட்டு பாடினீங்கனாலே போதும். இந்த புதுசாக ஒருத்தன் சொல்லி கொடுத்தான், ஜெபிக்கவே வேண்டாம், டான்ஸ் ஆடினா போதும்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னா விசில் அடிச்சா போதும்னா. எங்க இருந்தா கிளம்பி வராங்கன்னு தெரியல. கடைசி காலத்தில் ஜனங்க பாவமா இருக்கு. அவன் சொல்றான் ஜெபமே பண்ண வேண்டாம், டான்ஸ் ஆடினா போய். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெப நேரத்தில் பாட்டு போட்டு விட்டு ஆடுங்க, சரியாயிருமா? இன்னைக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஏன் நோவா கையில் கொடுத்தாரு தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரத்தில் திருப்பி கீழே சொல்றாரு பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான், உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பர்சனல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனோடு சஞ்சரித்து இருந்தான். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கணும், உன்னை நம்பணும், உன்னை கொண்டு கிரியை செய்யணும், உன்னை கொண்டு பெரிய காரியம் கர்த்தர் செய்யணும்னா ஏதோ ஆண்டவர் ஆள் இல்லாமல் எவன் கிடைச்சாலும் செய்யறதுக்குலாம் இப்போ ஆண்டவர் அப்படிலாம் இல்லை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தருடைய செலக்ஷன் என்னைக்கும் மாறல. அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் ஒரே மாதிரி தான் செலக்ஷன். நாம சரியா இருந்தால் தான் கர்த்தர் எடுத்து நம்மளை பயன்படுத்த முடியும். இல்லாவிட்டால் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு உள்ளே போய் உட்கார்ந்து கீழ் பூசுற அனுபவம் இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்து தேவனோடு கூட ஆவியில நிறைகிற அனுபவம் இல்லை. ஓட்ட இருக்குது அங்கங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா ஆசை இருக்குது, என்னை கொண்டு பெரிய பேழை கட்டணும், ஆண்டவர் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், என் சபை பெருசாகணும், என் ஊழியம் அப்படி வரணும் இப்படி வரணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காலத்தில் ஒரு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அண்ணே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சரிடா தம்பி, என்ன ஊழியம் பண்ண போகிறேன்னு கேட்டேன். இவாஞ்சலிசம் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், எங்கே போய் பண்ண போகிறேன்னு. இல்லைண்ணே ஒரு பாட்டு பாடி யூடியூப்பில் ஏற்றலான்னு இருக்கிறேன். நான் இவாஞ்சலிஸ்க்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டேன். இல்லைண்ணே ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா, வாட்ஸ்அப்பில் ஏற்றிட்டோம்னா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா இது எப்போ ஊழியமாச்சுனே தெரில, இது எப்போ ஊழியமாச்சுனே தெரில. ஒரு பிரபலமாக நல்ல பாடின தம்பி ஒருத்தனை ஒரு நாள் ஒரு இடத்துல சந்தித்தேன். நான் பார்க்கக்கூடாது நியாயமாக, ஏன்னா என்னை பார்த்தா நான் சும்மா என் வாய் சும்மாவும் இருக்காது, அதான் பிரச்சனையே எனக்கு. அப்போ அந்த தம்பி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி எவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறது முக்கியமே இல்லை, எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதும் முக்கியமே கிடையாது, தேவன் உன்னை விரும்புகிறாரான்றது தான் கேள்வி. 5, 10, 1 லட்சம் பேர் பார்க்கட்டும், 2 லட்சம் பேர் பார்க்கட்டும், பார்க்குறவன் எல்லாம் பரலோகத்துக்கு வருவானா? அதான் கேள்வி. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்குறவன் எத்தனையோ பேர் இருக்கான், அவன் எவ்வளோ பேர் வேணால் பார்த்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கும் தேவனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். நான் ஒரு பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், அண்ணே உங்கள் ஊழியம் ஏணி தானே அப்படின்னா. ஆமாடா தம்பி, ஊழியத்துக்கு பேர் ஏணி தான். அப்போ அவன் கேட்டான், அப்படின்னா எல்லாரும் ஏற்றி விட்டு நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களான்னு கேட்டான். இந்த ஏணிக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உண்மையில் நான் நினைக்கவே இல்லை. அன்றைக்கி முடிவு பண்ணேன், நம்ம முதல்ல ஏறுறது, அப்புறமா தான் எல்லாரையும் ஏற்றுறது. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அதான் பிரச்சனை. வெளியே புறம்பே வந்து போய் மேய்ச்சலை கண்டையிடறதுக்கு ஆசை. ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் இப்படி தான் சொன்னேன். அவர் சொன்னார், மோசையை போல வர வேண்டும்னாரு, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, விசுவாசி அது போயிடும், உங்களை போக விடாதுன்னு. விசுவாசிக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? அது போயிடும், கடைசியில் என்ன செய்யாது? உங்களை போக விடாது. ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வரவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல்ல நாம் ஆயத்தப்பட்டிருக்கணும். நாம தேவ சமூகத்தில் உட்காந்து ஆயத்தப்பட்டவங்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். 3.5 வருஷம் இயேசு ஊழியம் பண்றதுக்கு 30 வருஷம் ரெடியானார். 30 வருஷம் ரெடியானார். இன்னைக்கு 3 மணி நேரம் ஊழியம் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு யாருக்கு ரெடி இல்லை? இப்போ யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் ப்ராஜெக்ட் தான் இயேசுக்கு பூமியில். அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு மோசேக்கு எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கணும்? 40 வருஷம் ஆடு மேய்க்கணும். 40 வருஷம் ஆடு மேய்ச்சா அடுத்த 40 வருஷம் மினிஸ்ட்ரி. 30 வருஷம் தச்சு வேலை பார்த்தா அடுத்த 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி.
ஆண்டவர் எல்லாருக்கும் சும்மா கொடுக்கல. அத்தனை பேருக்கிட்டையும் கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? நீ தேவனோடு கூட உட்கார்ந்து அடைக்கிற ஆயத்தம். இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை, பிஸி பிஸி. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா மேல போய் நின்று பாருங்க. ஜனங்க கேட்க நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்குங்கிற சாட்சி வேஸ்ட், நல்லா இருக்குங்கிற சாட்சி டெட்லி வேஸ்ட். பிரயோஜனமா இருக்குங்கிற சாட்சி மட்டும்தான் கரெக்ட். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்றத கேட்டு, உங்க பாட்டு நல்லா இருக்கு, வர்ஷிப் நல்லா இருக்கு, உங்க ஸ்பீச் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்? கலைஞர் ஸ்பீச் எல்லாரோட நல்லா இருக்கும், சினிமாக்காரன் பாடுற பாட்டு எல்லாரோட நல்லா தான் இருக்கும். ஆனா சினிமாக்காரனை விட குரல் நமக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனா நம்ம பாட்டு ஒருத்தனை ரட்சிக்கும். அதுக்கு பேர் தான் பிரயோஜனமா இருக்கு. நாம we are not performer, we are not performer, we are transformer. மாத்திரமே நம்ம. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன ஆயிருச்சு? தேவ சமூகத்தில் உட்காரத்துக்கு நேரம் இல்லை, உள்ள கீழ் பூச ரெடியா இல்லை, வெளியே கீழ் பூசறதுக்கு ரெடி, பார்க்க அழகா. சில நேரத்தில் இப்போ இருக்க அம்மாக்களுக்கு தான் சொல்லுவேன், எங்கள் அம்மா காலத்துலலாம் எப்போ வேணாலும் யாரை வேணால் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், பிரச்சனையே இருக்காது. இப்போ இருக்க அம்மாலாம் பாருங்கள், யாரை கூப்பிட்டு வந்தால் முதல் கேள்வி என்ன, சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஏன் அந்த சொல்லாமல் கொள்ளாமல் தெரியுமா? சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டு ஆள் அலங்கோலமாக இருக்கும், சோஃபா மேலேயே எல்லாம் இருக்கும். அந்த வீடு மறுரூபம் ஆகும். ஒரு ஆளை பார்த்த உடனே டக்கா பக்கா பக்கான்னு மாறும். போயிட்டு உள்ள வீட்டுக்கார கேட்பாங்க, என்ன நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வீடை நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். இல்லை, அந்த வீடு எப்பவுமே அப்படி தான் இருக்கும். நம்ம அம்மா காலத்தில் வீடு எப்பவுமே எப்படி இருக்கும்? நீட்டாக இருக்கும். நம்ம வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆயத்தம் இல்லாமல் இருக்கும். கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளியே தான் பார்க்க இன்னைக்கு நம்ம வீடை அழகாக வைக்கணும்னு நினைக்கிறோம். சிலர் வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே வீடு. ஒருத்தர் வீட்டுக்கு போனவங்க, ஆனால் அவங்க வீடோட இது எப்படி இருக்குன்னா, ஹாலு அப்படியே பக்கத்துலேயே டைனிங் ஹாலு, பக்கத்துலேயே ஓப்பன் கிச்சன். நம்ம ஊர்லலாம் கிச்சனுக்கு ஒரு டோர்னு ஒன்று இருக்கும். கன்ஃபார்மாக கிச்சனுக்கு என்ன இருக்கும்? ஒரு டோர் ஒன்று இருக்கும். அந்த டோரை போட்டு மூடி இருப்போம். ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ளே நம்மளை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, போனால் செத்தான்னு அர்த்தம். அந்த கிச்சனுக்குள்ளே வேறு எவன் போனாலும் செத்தான். அந்த தோசை கல்லை தவிர மிச்சம் எல்லா பக்கமும் மாவு ஊற்றி இருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது என்ன தான் செய்வாங்கன்னே தெரியாது. மாவு ட்ராவல் ஆகிறதுக்குள்ள, அது சுற்றுறதுக்குள்ள எங்கே பார்த்தீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நான் எங்கே பார்த்துருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கிச்சனுக்கு போய் சமைக்கலான்னு போனோம்னா கிச்சன் வித்தியாசமாக இருக்கும். அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது நிஜம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கும் போதே துடைப்பாங்க. அதை சமைச்சு முடிக்கும் போதே. இப்போ இருக்க அம்மாவுக்கு கிச்சன் கிளீனிங் டேன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு யூபிலி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், கிச்சன் கிளீனிங் டே அப்படின்னு இருக்கும். நம்ம அம்மாக்கள் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பித்தளை பாத்திரம் இருக்கும், அப்படிலாம் செய்வாங்க. இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் இல்லை, நான்ஸ்டிக் தவா, துடைத்தாலே போதும். நீங்கள் அவன் சொல்கிறான் டிவியில், நீங்கள் அழுத்திலாம் கூட தேய்க்க வேண்டாம், என்ன பண்ணலாம். அப்படி இருக்கிற காலத்திலேயே கிச்சன் பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க முடியாது. நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், ஹாலு, டைனிங் ஹாலு, கிச்சன் எல்லாம் அப்படியே இருக்குது. பார்த்தா எல்லாம் தெரியுது. கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் கேட்டேன், இது எப்படி எப்பவுமே இப்படி தான் இருக்குமான்னு. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், எப்பவுமே அப்படி தான் இருக்கும்னாரு. நான் எனக்கு வாய் சும்மா இருக்கு, அடுத்த கேள்வி நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நாங்கள் 2 பேருமே செய்வோம். எதுக்கு சொல்கிறேன்னா, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கீழ் பூசி நல்லா இருக்கும் வீடு. நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் திடீர்னு நம்ம கிச்சனுக்குள்ளே வர முடியாது. யாராவது திடீர்னு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, பல வீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, இவன் முதல்ல உள்ள போவான். ஆச்சரியமாக இருக்கும். யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், ஒரு 1 மினிட் இந்த வரேன். அப்போ தான் அந்த வீடு என்ன ஆகுது உள்ள. ஆமாம், உள்ள கீழ் பூசலை. அதே மாதிரி தான் பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளே எப்படி இருக்குது? ஆவியில் இல்லை, அனலில் இல்லை, அக்கினியில் இல்லை, சும்மா மேலே உட்காந்து அடிக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது.
கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற விஷன் நிறைவேறுமானால், அது உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜெபம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே நான் வரவே மாட்டேன். பைபிள் வாசிக்காமல் வரவே மாட்டேன். 7 மணிக்கு எனக்கு வேலை, பரவாயில்ல 5 மணிக்கு எழுந்திரிங்க. உலகத்தான போய் பாருங்கள், 5 மணிக்கு கோயில் வாசலில் நிற்கிறாங்க. ஏன்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். நம்மகிட்ட காணப்படாத எத்தனையோ பக்தி அவங்ககிட்ட காணப்படுது. அவன் காலையில் 5 மணிக்கு நிற்கிறான், பனியில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறான். நீங்கள் அப்படி குளிக்க வேண்டாம், சுடு தண்ணிலையாவது குளிங்க. சில ஆட்கள்லாம் ஜோமனை ஏன் உட்காந்துருக்கான், அப்படியே விழுறான். பல்லு விளக்குறதில்ல, ஒன்றும் விளக்குறதில்ல. முதல்ல உங்களை சரி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் வெளியே செய்வார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம் நோவா கிட்ட இருந்தது, வெரி ஸ்பெஷல், வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. என்ன? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. இன்னும் ஒரு தடவை வாசிங்க தயவு செய்து. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஒரு தடவைக்கு 2 தடவை ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாமே காட்ஸ் வில் மட்டும்தான் செஞ்சுருக்கான். இங்கே எதுவுமே நோவோடைய சித்தம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏன் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியல? எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எழுப்புதலோ, நம்ம எதிர்பார்க்கிறதான ஒரு பெரிய அசைவோ, அதாவது சுவிசேஷம் போது ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நாம் எதிர்பார்க்கறது வேற பெரிய எழுப்புதல், இந்தியா முழுக்குமான ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நோவா செஞ்சது எல்லாமே காட்ஸ் வில். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி எல்லாம் அவன் செய்தான். அவ்வளோதான், அவன் செஞ்சது எல்லாமே அதான். ஆண்டவர் மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுவார். கட்ட சொல்லும்போது திருப்பி திருப்பி ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே செய்வதற்கு கவனமாயிரு. இன்னொரு இடத்துல எச்சரிக்கையாயிரு. ஏன் அந்த வார்த்தை? ஏன் அப்படி சொல்றாரு? மோசே யாரு? எகிப்தின் கலைகளிலே வல்லவன், மிகப்பெரிய இன்ஜினியர். ராமசேஸ்க்கு ஒரு ஊரையே கட்டினவர். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் ராமசேஸ்னு ஒருத்தர் வருவார். அவருக்கு அவர் ஊரையே கட்டியிருக்கிறார் மோசே. அப்படிப்பட்டதான ஒரு ஆள். அவ்வளோ பெரிய இன்ஜினியர்கிட்ட வந்து ஒரு சின்ன டென்ட்டு, நமக்கு ஸ்பிரிச்சுவலி வேற, சாதாரணமாக சொன்னால் ஒரு டென்ட்டை கட்ட சொல்கிறாரு. ஆனால் திருப்பி திருப்பி அவங்ககிட்ட சொல்வார், நான் காண்பித்த மாதிரியின் படியே ப்ளூ பிரிண்ட் மேப்பு, அதன்படி கட்டுவதற்கு கவனமாயிரு. என்ன அர்த்தம்னா, மோசே உனக்கு என்ன மூளை இருக்கு? இன்ஜினியரிங் மூளை இருக்கு, எகிப்தினுடைய கலைகளில் வல்லவன். இது எதுவும் எனக்கு வேணாம். எனக்கு தேவை நான் சொல்லுகிறபடி கீழே செய்வதற்கு ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். இன்னைக்கு இருக்கிற கடைசி காலத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, இது அறிவு பெருகிற காலம். அறிவு பெருகி போச்சு. அங்கங்கே கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன்ஸ் போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம பையன்லாம் என்ன ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறான் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பையனே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உலகத்தானே அவ்வளோ தூரம் அவங்க கடவுளுக்கு செய்யும் போது நம்ம ஆண்டவருக்கு நான் எவ்வளோ தூரம் செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டாம், எனக்கு ஓ மூளையை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் நீ செய்ய வேண்டாம். நான் சொல்கிறத செய்யறதுக்கு ஆள் தான் எனக்கு இந்த பூமியில் வேணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சாலமோன்ட்ட தாவீது தேவாலயத்தினுடைய மேப்பை தருவார்.
தரும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாரு, இதன்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. ஏன்னா இந்த மேப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சாலமோன் யாரு? சர்வஞானி. இதை விட டபுள் மடங்கு மாளிகை கட்டுவான், 2 மடங்கு மாளிகை கட்டுவான் சைஸ்ல. ஆனா தேவாலயத்தை மட்டும் அவன் இஷ்டப்படி கட்ட மாட்டான். என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் கட்டுவான். இப்ப கர்த்தருக்கு தேவை, நான் சொல்லு, அது நோவாவுடைய பேழையா இருக்கட்டும், ஆசாரிப்பு கூடாரமா இருக்கட்டும், அலங்கமாக இருக்கட்டும், அல்லது தேவாலயமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இதை கட்டினவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது. ஒன்னு நோவா, இன்னொன்னு மோசே, இன்னொன்னு சாலமோன், இன்னொன்னு நெகேமியா. இவங்க எல்லாம் ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க. நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், இவன் ராஜாவா இருந்தவன், இவன் பார்வோன் குமாரத்தின் மகன் மோசே. எல்லாம் ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனா ஆண்டவர் கேட்கறது என்ன? நான் சொல்றதபடி செய்யறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும் பூமியில், அவ்வளவுதான். ஏன் உன் மூளையில நீ பெருசா செய்யறதா நினைப்ப. இன்னைக்கு நம்மளுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது, வித்தியாசமா யோசிக்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. இன்னைக்கு தான் நம்ம நினைக்கிறோம். மினிஸ்ட்ரி எப்படி சுவிசேஷம் சொல்றது, எப்படி சபை நடத்துறது, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றது, வித்தியாசமா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம கடைசி காலத்தில் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறோம், கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறோம். வெரி சிம்பிள்ங்க சுவிசேஷம், வெரி சிம்பிள். மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நாம படுற பாடு இருக்குல்ல, வித்தியாசமா முறைகளை கையாளுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நேரடியாவே என்ன சொல்ல, கிரியை செய்யறது நான் தானே. பவுல் பாருங்க, அத்தனை பட்டணத்துக்கு போறாரு. அத்தனை பட்டணத்துக்கு போகும்போது மற்ற பட்டணங்களில் அவர் பிரசங்கம் பண்ணதுக்கும் அத்தனை பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா பட்டணத்துக்கு போனாலும் பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? நான் தமஸ்குக்கு போற வழியிலே தடுக்கி விழுந்தேன், கண்கள் குருடாச்சு, ஒரு ஒளி வந்துச்சு, அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்டேன். 3 தடவை அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்லிடுவார் அவர், 3 தடவை சொல்லுவார். ஆனா அத்தனை பட்டணத்துக்கு போகும்போது மட்டும் அப்படி பேச மாட்டார். அங்க என்ன பண்ணுவார்னா ஊரை சுத்தி பார்ப்பார். அங்க அறியப்படாத ஒரு தேவன் ஒன்று இருக்கும். அந்த அறியப்படாத தேவன் அப்படின்றத பார்த்துட்டு, ஓ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணா இவங்களை ஈஸியாக பிடிக்கலான்னு அவர் முடிவு பண்ணுறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், ஆரம்பிக்கிறார். நீங்கள் பெரிய ஞானிகள், நீங்கள் பெரிய அறிவாளிகள் அப்படின்லாம் ஆரம்பித்து அவங்கள கவர் பண்ணுற மாதிரி பேசி, அட்ராக்டிவாக பேசி, கடைசியாக அறியப்படாத தேவன் ஒன்று வச்சுருக்கீங்களே அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கடைசியாக உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்களா தெரியுமா? அப்புறம் பார்க்கலாம் என்று போய்விட்டார்கள். ஒரு சிலர் என்ன சொன்னாங்களா தெரியுமா? வாயாடின்னு போயிட்டாங்க. ஒரு சிலர் மாத்திரம் அவனை பற்றி கொண்டார்கள் இருக்கு. மிஷன் ஃபெயிலியர். மிஷன் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர் தெரியுமா? அத்தனை பட்டணத்துலேருந்து கொருந்து பட்டணத்துக்கு அடுத்து வரார் பவுல். வரும்போது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதை எழுதுறார். கொரிந்தியரே, நான் அத்தனை பட்டணத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போதுன்னு எழுதுறார். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வரும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது, எங்கிருந்து வந்தபோது? அத்தனை பட்டணத்திலிருந்து வந்தபோது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் அவர் அத்தனை பட்டணத்திலிருந்து கொரிந்துக்கு போனான்னு இருக்கும். அப்ப கொரிந்துக்கு வரும்போது அவர் எழுதுறாரு, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் இந்த தீர்மானம் வந்துச்சு? மூளையை யூஸ் பண்ணிட்டார். அத்தனையில கசக்கி புழிஞ்சிட்டார். அப்படியே இருக்கிறவனுக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசி பார்த்துட்டார். இப்ப ஆவியானவர் சொல்றாரு, பவுல் உன்னுடைய நயவசனிப்பு, ஞானம், இதிலெல்லாம் ஒருத்தன் ரட்சிக்கப்பட மாட்டான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னா மட்டும்தான் ஒருத்தன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு அதுல தான் இருக்குது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இது புரிய மாட்டேங்குது. என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான். அதனுடைய உச்சம் எங்க ஆயிடுச்சு? சினிமாக்கார மாதிரி ஆடினாலாவது ரட்சிக்கப்படுவாங்கன்ற முடிவு வந்துட்டான்.
வசனமே பேசாத முடிவுக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் வித்தியாசமா முதலாக சபைக்குள்ளே நுழைகிறவர்களுக்கு 10 ரூபாய் ரீசார்ஜ் செய்யப்படும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற அலங்கோலம் இருக்கு. ரீசார்ஜ் செய்யப்படும். முதலில் வர 10 பேருக்கு டிஷர்ட் வழங்கப்படும். இது எதுக்கு? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அவர் வந்து என்ன பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர், அவர் வந்து பார்க்க வந்திருந்தார். பார்க்க வந்தபோது அவர் ஊழிய வளர்ச்சிக்காக நிறைய ஐடியா கொடுக்குறார். எங்களோட ஊழிய வளர்ச்சிக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறார். அவர் வந்து ஒரு வேல்யூபிள் பர்சன். அவர்கிட்ட உட்காந்து பேசணுன்னா ஒரு நபருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். அவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து பேசுகிறார். அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர். ஆனால் அவர் வேற ஒரு வேலையாக வந்தவர். பார்க்க முடிஞ்சிச்சு, பேசணும். எனக்காக வரல, அவர் பேசியிருந்தார், கூட இருந்தோம், ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஏறக்குறைய ஒரு 3 ஹவர்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார். அவர் வித்தியாசமான ஐடியாஸ், நூதனமாக எப்படி மினிஸ்ட்ரி அப்படி வரணும் எல்லாம் பேசினார். பேசி முடித்த பிறகு ஆவியானவர் சொன்னார், அது எதையுமே மைண்டில் வாங்கிக்காதன்னார். இதை எதையுமே உள்ளே எடுத்துகிட்டு போகாத. உன் ஊழியத்தை எப்படி உயர்த்தணும்னு எனக்கு தெரியும். கார்பரேட் வழியாக ஊழியத்தை உயர்த்தக்கூடாது. எம்என்சி கம்பெனி மாதிரி உயர்த்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் திட்டங்கள் வர்றாங்க, இப்படி பண்ணி அப்படி பண்ணால் மினிஸ்ட்ரி வளரும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மினிஸ்ட்ரி என்னன்னா வேற மாதிரி வளர்றது. 2 வகையான வளர்ச்சி இருக்குல்ல. ஒன்று பலுகி பெருகிறது, இன்னொன்று மேலே வளருது. மேலே வளர்றது தான் கரெக்டு. குண்டாகிட்டே போனால் கஷ்டம். இனி நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி தான் வளரணும்னு ஆசை இருக்குது. பெருசாகணும், 5000 பேர் வரணும், நம்ம மினிஸ்ட்ரி இப்படி ஆகணும். ஆகுங்க. ஒரு நாள் நீங்களே உட்காந்து குறைப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ அப்படிதான் தப்பான வளர்ச்சி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் மினிஸ்ட்ரியை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ என் கூட நான் சொல்கிறத மட்டும் செய். நான் சொல்லுவேன், உங்களை பற்றின என்ன பற்றின திட்டத்தை ஏதோ 2020 கர்த்தர் எழுத போகிறதே கிடையாது. உலக தோற்றம் முதல் கர்த்தர் எழுதி வச்சு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய மகா பெரிய பரலோகத்தின் திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த அங்கமாக இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனால் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் நம்ம என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி சில ஆட்கள் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பான், ஆண்டவருக்கே புதுசாக சொல்லி கொடுப்பான். ஆண்டவர் வேலையை செய்ய சொன்னால் அதை ஏன் நம்ம இப்படி செய்யக்கூடாது, செஞ்சு தான் பாருங்க, முடிவு எப்படி இருக்கும்? நஷ்டம். பல பேருக்கு நஷ்டம். நிறைய பேர் ஓட்டத்தை பிசாசுடைய பெரிய திட்டம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட அவன் பிரிக்கணும்னா யூ-டர்ன் போட்டு பாவம் செய்ய வைக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? யூ-டர்ன் போட்டு பாவம் செய்ய வைக்கவே விட மாட்டான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? பக்கத்து ட்ராக்ல மாற்றி விட்டுருவான். கொஞ்ச நேரம் ஒரே மாதிரி தான் ஓடும். நீங்கள் இந்த கன்னியாகுமரி நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா ட்ராக் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு கன்னியாகுமரிக்கு போகும், ஒரு ட்ராக்கு திருவனந்தபுரத்துக்கு போகும். ஆனால் வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரா மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல அப்படி டக்குன்னு பிரிஞ்சிடும். அப்படி தான் பிசாசு செஞ்சுருவான். போகிற மாதிரி இருக்கும், உங்கள் ட்ராக்கை மாற்றி விட்டுருப்பான். கர்த்தர் உங்களுக்கு கொண்ட திட்டம் என்ன? அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு தேவையானதான கனிகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பார். நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற அர்ஜென்ட் ஆட்கள் இருக்கிறான். மரம் வச்சா 3ஆவது மாதம் பழம் வரணும்னு நினைக்கிறான். போய் மரம் பாருங்க, இவ்வளோ தான் வளருது. தென்னை மரம் எவ்வளோ வளருது? இவ்வளோ தான் வளருது. ஆனால் காய் எவ்வளோ கொடுக்குது? நிறையா காய் கொடுக்குது. அதுக்கு பேர் ஜிஎம்ஓ ப்ராடக்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. கர்த்தர் கொடுத்த தென்னை மரம் உயரமாக வளரும், அது நெடுநாள் நிற்கும். இது 5 வருஷத்தில் பட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய ஊழியம் அப்படி தான், வேகமாக வளரணும், நிறையா பல்லுகி பெருகணும், சீக்கிரம் செத்து போயிடணும், அவ்வளோதான். அன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க எழுதின பாட்டு பாருங்கள், சாரணராஜம் எழுதுனது பாருங்கள், 50 வருஷம் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கோம். சில எழுதின பாட்டு பாருங்கள் 5 வருஷம் கூட ஆகல, மறந்து போயிட்டோம். அது வந்த புதுசில் அந்த பாட்டு அடிச்ச ஆட்டம் இருக்கணும், அவங்க பண்ண ரகலை இருக்குது பாருங்க. ஓ அப்பா, தமிழ் திரையுலகத்துக்கு அப்படி ஒரு பாடகர் இல்லைன்ற மாதிரி பாடிடுவோம்.
அந்த ஆட்டம், என்னை விட்டால் பாட்டு எழுதுறதுக்கு ஆளே இல்லைன்னு. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாலாம் அவ்வளோ ஹம்பிள், வெளியே வரல, முகமே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே சபையில் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஊழியம், இதுதான் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிற ஊழியம். இன்னைக்கு நம்ம சித்தத்தின்படி செய்கிறது அல்ல. அது ஊழியம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, கர்த்தர் சொல்லுகிறபடி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே வாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது, அது கர்த்தர் நினைக்கிறபடி தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே எல்லாம் நடக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லை. நம்ம பையன்லாம் வந்த உடனே, நம்ம வீட்டிலலாம் ஸ்கூல் முடிச்சு வந்தோம்னா பசிக்குது அப்படின்னு உடனே இரு அப்படின்னு ஒரு உப்புமா கிண்டுவாங்க, அதுக்கே 15 நிமிஷம் ஆகும். இப்போ மேகி எத்தனை நிமிஷம்? அவ்வளோதான், 2 நிமிஷம் தான். போட்டால் தண்ணியில் போட்டால் வெளியே எடுத்தான். உப்புமா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சக்தி, மேகி சாப்பிட்டோம்னா செத்தோம். அவ்வளோதான். மேகி என்ன, அது ஒரு வகையான கெடுதல் உணவு தானே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க, பேன் பண்ணாங்க, திருப்பி தானாக வந்துருச்சு. அன்னைக்கு உள்ள காலம் அது, இன்னைக்கு உள்ள காலம் அது. நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது, படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரையுமே அப்படித்தான். நமக்கு என்ன, இப்போ வந்த உடனே, ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே கார் வாங்கிடணும், சொந்த இடம் வாங்கிடணும், வீடு கட்டிடணும், ஊழியத்தின் பாதையில் உடனே மேலே. ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். திருவண்ணாமலைக்கு எதுக்கு போனோம்? ஊழியத்துக்கு போனோம். திருவண்ணாமலைக்கு தப்பாக நினச்சிடாதீங்க, திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்படி போகும்போது அப்போல்லாம் பைக் தான், பயங்கரமாக மழை அடிச்சு ஊற்றுது. நான் பஸ்ஸில் தான் போயிருப்பேன். பஸ்ஸு ஏற நேரத்தில் ஒரு நல்லவன் வந்தான், இருக்கு எதுக்கு பஸ்ஸில் போகிற, பைக் எடுத்தால் 1.5 மணி நேரத்தில் போயிடலான்ட்டான். நான் அவன் பேச்சு கேட்டு பைக் எடுத்துட்டேன், பயங்கர மழை. அப்புறம் நினச்சிக்கிட்டே போகும்போது கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறனே, எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படிலாம் ஒரு சவுண்ட் வரவே வராது. அவர் பஸ்ஸில் போக சொன்னார், நம்ம வீம்புக்குன்னு எதில் வந்துட்டோம். ஆமாம், அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. நான் மறந்துட்டேன். ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் கர்த்தர் ஒரு கார் ஒன்று கொடுத்தார். அதே பகுதிக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பக்கம் போகும்போது ஆவியானவர் உணர்த்தினார், இன்றைக்கி தான் உனக்கு கார் இருக்கிற காலம். அன்னைக்கு நான் கார் கொடுத்தாலும் அதை உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அன்னைக்கு வர ஆஃபரிங்கில் உன்னால் பெட்ரோலும் போட முடியாது. இன்றைக்கி உனக்கு கார் கொடுத்தேன்னா உன்னால் கார் கொடுக்கும்போது அதில் பெட்ரோல் போடுறதுக்கான கரங்களை பலப்படுத்திட்டு கார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு தான் உனக்கு கர்த்தர் கார் கொடுப்பார். நிறைய பேருக்கு ஆசை உடனே கார், இமிடியேட்டாக. ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கார் இல்லையா? கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு. எங்கே நிற்க வைப்ப? எங்கே நிற்க வைப்பீங்க சொல்லுங்கள்? நிறைய பேருக்கு கார் கேட்குறாங்க, நிற்க வைக்க இடம் இல்லை, 2 தெரு தள்ளி நிற்க வச்சிடுறாங்க. நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க, கார் அங்கே இருக்குது. யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களோ? அப்புறமா மனைவி கிட்ட கேட்குறாரு அவர், ஏமா நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? அப்படி ஒரு கார் நமக்கு தேவையா? தேவையில்லை. அப்படி ஒரு கார் தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் அவர் பல திட்டங்களை வச்சுட்டு தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. பரலோகம் நம்மளை விட நல்லா யோசிக்கும். பரலோகம் நம்ம விட நான் சொல்லுவேன், நம்மை நாம் பார்த்து கொள்கிறதை விட கர்த்தர் நன்றாய் பார்த்து கொள்வார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஒன்று வரும். புதுசாக யோசிக்காதீங்க. ஆண்டவர் வீடு தரேன்னு சொன்னாரா? தருவார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு ஊழியத்துக்கு ஒரு இடம் தரனாரா? தருவார். உடனே வீடு தரேன்னு சொன்னார், மறுநாள் காலையில் HDFC பேங்க்கில் போய் உட்காந்துருக்கிறது. என்ன விஷயம்? இல்லை, கர்த்தர் வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறார். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு, EMI எவ்வளவு, அதில் இவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார், நீ தயவு செஞ்சு சும்மா இரு, நான் செய்கிறேன், நீ உள்ள புந்து எதையும் கெடுத்துறாத. நிறைய பேர் அப்படித்தான், உடனே போய் அங்கே கடன் வாங்குறது, இங்கே EMI வாங்குறது, அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கடனை வாங்கி கட்டிவிட்டு அப்புறம் கேட்கறது,
ஆண்டவருக்காக தானே கட்டினேன், ஆண்டவர் என்னை ஏன் இப்படி விட்டார்? நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் வேதனையை கூட்டவே மாட்டார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும், சமாதானமாக தான் இருக்கும். என்னங்க, நான் இந்த ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வருஷம்தான், 19 வருஷம் ஆகுது முழு நேரத்துக்கு வந்து. இந்த 19 வருஷத்தில் இது வரைக்கும் கர்த்தர் என்னை வேதனையில் விட்டதே கிடையாது. அதினதின் காலத்தில் அதை கொடுப்பார். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை பண்ணேன். அதாவது ஊழியத்துக்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி பண்ண பொருத்தனை இருக்குது, அது அதை விட கொடுமை. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளை ஊழியத்தில் வச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம். எப்படி பொருத்தனைன்னு கேளுங்க. ஊழியத்துக்கு வரத்துக்கு போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, நானே போய் யார்ட்டையும் மீட்டிங் கேட்க மாட்டேன், நானே போய் யாருக்கிட்டையும் எனக்கு ஆஃபரிங் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன், ரெண்டும் எனக்கு தானாக தான் வரணும். சரியா? சொல்லிவிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படின்னா, கொர்னேலியஸ் வீட்டிலேருந்து வந்து கதவு தட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நான் யாரையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 மாதம் வீட்டில் இருக்கிறவங்களும் பொறுமையாக பார்த்தானுங்க. அப்புறம் அவங்களே கேட்டாங்க, ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா, நிஜமாக தான் வந்திருக்கீங்களா, இல்லை 2 மாதமாக எங்கேயும் போன மாதிரியே தெரியலையே. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன், வீட்டில் இருந்தால் தானே இந்த கேள்வி கேட்பீங்க, காலையில் கிளம்பி ஜெபம் பண்ண போயிடுறது. நான் சொல்கிறேன், அந்த பொருத்தனையை கூட கர்த்தர் கனம் பண்ணி ஊழியத்தை தானாக ஒருத்தர் மூலமா அனுப்பினார். ஒரு ஆள் வந்து கேட்டார், என்ன பண்ணுறீங்கன்னாரு. மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். என்ன மினிஸ்ட்ரி பண்ண போகிறீங்க? வெளிப்படுத்த விசேஷத்துலேருந்து பேசலான்னு. சரி, என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு போனார். ஒரு வீட்டில் நைட்டு 10 மணிக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங். எல்லாம் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து செய்தி கேட்குறாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு 11:30 தான் முடியுது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுவீங்களான்னு. பேசுவோன்னு 2 நாள் மீட்டிங். அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும், அப்படியே புக் ஆகும். 19 வருஷம் இன்னைய வரைக்கும் ஒருத்தரை கூட மீட்டிங் கேட்டதே கிடையாது. தேவநாம மகிமைக்குன்னு சொல்கிறேன், ஒருத்தர் கூட கேட்டதில்லை. இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான பொருத்தனை. நான் ஊழியத்துக்கு வந்து யாருக்காவது தெரியுமா? வீட்டில் வந்து உட்காந்துட்டா யாராவது கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட்டார் ஆண்டவர், வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். இது ஆரம்பத்தில் பண்ண பொருத்தனை. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன் ஊழியத்துக்கு வந்த பிறகு. ஆண்டவரே, நான் நிறைய கேட்பேன், இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் நிறைய கேட்பேன், ஆனால் உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க, வேறு எதையுமே தந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் என் தகப்பேன், உங்களுக்கு தெரியும் எது எனக்கு நல்லது எது எனக்கு கெட்டதுன்னு. இது வரைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாமே நன்மை தான். எனக்கு கெட்டதை கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு தந்ததே கிடையாது. நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இந்த இப்போ சொன்ன பாருங்க, கார் கேட்பேன், அமைதியாக இருப்பார், ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். 5 வருஷத்துக்கு தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், எல்லாம் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பதாகவே அறிந்திருக்கிறார். உங்ககிட்டையும் எங்கிட்டையும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு நாம் இந்த 3 காரியங்களில் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, நாம் தேவனுடைய திட்டத்தின்படி வேர்ல்டு விஷன். தேவனுடைய விஷன் எப்பவுமே வேர்ல்டு விஷன் தான். வேர்ல்டு அந்த 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு, இஸ்ரவேலுக்குள்ள செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் விஷன் வேர்ல்டு விஷன். சொல்லும்போது என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் உலகமெங்கும் போய். நாம தான் விஷனை குறுக்கிட்டோம். நாம் எந்த பட்டணத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு அவர் ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்வான். ஆனால் ஒபாமாவோட விஷன் என்ன, சாரி இப்போ வேற ஒருத்தர் இருக்கார், ஜோ பைடன். அவருடைய விஷன் என்ன தெரியுமா? உலகம். அவங்க உலக அரசாங்கத்தை ஸ்தாபிப்பாங்க. அந்த விஷன் தான் நமக்கு இருக்கணும். 2வது, உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். இந்த விஷனை உடையவன் கர்த்தருக்குள் முதல்ல தன்னை பலப்படுத்தி இருக்கணும். வெளியே அப்புறமா கீழ் பூசுறது ஈஸி. வெளியே வந்து எல்லாரும் பார்த்து உங்களை புகழ்றது, அப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறது, அதெல்லாம் நார்மல். பட் உள்ள நீங்கள் தேவனுக்குள்ளே ரெடியாக இருக்கும். உள்ளே ரெடி ஆகாமல் வெளியே ரெடி ஆக முடியாது. நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்தரங்கத்தில் ஆடாமல் அம்பலத்தில் ஆட முடியாதும்பாங்க. உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெளியே முடியாது. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்
தேவ சமூகம் மட்டுமே. அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ காத்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் உங்களை வெளியே பயன்படுத்துவார். கடைசியாக ஒன்று மட்டும் தீர்மானம் பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் செய்கிறது எல்லாமே தேவ திட்டமாய் மட்டும்தான் இருக்கும். தேவ சித்தத்தை மீறி நான் வேறொன்றை செய்ய மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொல்கிறத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வேன். இயேசு தெளிவாக சொல்லிட்டு போனார், என் பிதாவின் சித்தத்தை அன்றி நான் வேறொன்றையும் செய்கிறதில்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனமாக இருக்கும். இயேசு அவ்வளோ பிரச்சனை வரும்போதும் சொன்னார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது. பிதா சொல்கிறத மாத்திரம் செஞ்சுட்டே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திராணிக்கு மிஞ்சி சொல்ல மாட்டார், ஆனால் நம்ம விருப்பப்படி சொல்ல மாட்டார், அவர் விருப்பப்படி சொல்லுவார். செஞ்சுக்கிட்டே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிவு சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு பெரிய காரியங்களுக்கு அழைச்சிருக்கிறாரு, பெரிய காரியங்களை செய்யவும் போகிறாரு. 3 காரியங்களை நாம் மனதில் வைப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது எழுந்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திரிப்போமா? இவ்வளோ நேரம் ஆகுமா எழுந்திரிக்க? வருகையே 1 செகண்டு தானாமே. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களோ? பாருங்க, முட்டியெல்லாம் வலிக்குது இல்லை? காலை உதறிக்கிங்க, பாவமாக இருக்கு பாசா. சரி, ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடுவோம். நாம் முதல்ல ஒரு 5 நிமிஷம் நாம் நமக்காக இந்த 3 குறிப்புகளை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பிறகு நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவார்கள். நாம் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக, ஆண்டவரே என்னோடய விஷனை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறேன், என்னை பற்றின ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குது, நான் ஒன்றும் இல்லை, நான் சின்ன சர்ச்சை, நான் சின்ன விசுவாசி, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஓரத்தில் இருக்கிறோம். இல்லை, உன் மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. 1000ங்களில் சிறியதான கிதியோனும் 1000ங்களில் சிறியதான பெத்லகேமும், அதில் தான் கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருந்துச்சு. எல்லாரை விட சிறியவனான தாவீது மேல் தான் கர்த்தருடைய பெரிய திட்டம் இருந்துச்சு. நீ சின்னவங்க நினைக்காத, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அது எங்கிருந்து வேணா கர்த்தர் யாரை வேணா புறப்பட பண்ணுவார். உங்ககிட்ட நீ பெரிய பில்லி கிரகமாக மாறாமல் இருக்கலாம், ஆனால் பில்லி கிரகமாக உருவாக்குறவனா நீ மாற முடியும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, என் விஷன் பெருசாகணும் ஆண்டவரே, நான் எதுவும் சாதாரணமாக போகக்கூடாது, நான் லோக்கலாக என் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், செய்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் என் விஷனை மாத்திரம் என்னுடைய விஷன் தமிழ்நாடு, என்னுடைய விஷன் இந்தியா. இந்தியா முழுக்க நீர் வருவதற்குள்ள 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்கப்பா, 8 கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதுதான் என் விஷனாக மாறணும். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் இதை விட்டு நான் முதல்ல வெளியே வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பெரிய பேழையை கட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் நீ ஆயத்தம் பண்ணு, ஆனால் உன் குடும்பத்துக்கு தேவையானதை கர்த்தர் அது உள்ளே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கை விடவே மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்கள் விஷனை பெருசாக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமான பேழையை அவன் கட்டினான், ஆனால் அவன் குடும்பத்துக்கு தேவையான இடத்தை கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருந்தார். நம்ம அப்படி தான் செய்யணும். ஆண்டவரே என் விஷனை பெருசாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் விஷன் பெருசாகட்டும். இந்த வருகை வருவதற்குள்ளாக நாங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இங்கே ஒரு தீ பத்தணும் ஆண்டவரே, அந்த தீயானது இந்தியா முழுக்க பரவணும் ஆண்டவரே. அன்னைக்கு எருசலேமில் பத்தின தீ உலகம் முழுக்க போகினது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்துகிற தீ இந்தியா முழுக்க பரவணும், ஆசியா முழுக்க பரவணும். கர்த்தருக்கு சித்தமானால் உலகம் முழுக்க பரவணும் ஆண்டவரே. ஒரு தீ எங்களுக்குள்ள எழும்ப வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். எங்க விஷன் பெருசாகட்டும், என் விஷன் பெருசாகட்டும். என் விஷன் ஏரல் அல்ல, என் விஷன் தூத்துக்குடி அல்ல, என் விஷன் தமிழ்நாடு, என் விஷன் இந்தியா, என் விஷன் உலகம். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒரு மனுஷனை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்கு காரணமா இருக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க முதல்ல ஆயத்தப்படணும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆயத்தம் வரணும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், பலவீனமானவர்களாக இருக்கிறோம். இன்னும் உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் எங்களுக்குள் காணப்படுது ஆண்டவரே. சாதாரண ஜெப வாழ்க்கையில நாங்கள் விழுந்து போகிறோம், வேதம் வாசிக்கிறதுல விழுந்து போகிறோம். இன்னும் அதுக்கென்று எங்களால் தொடர்ந்து நேரம் ஒதுக்க முடியவில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதுக்கு நாங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். காரணம் கேட்டா ஊழியம் என்று சொல்லுகிறோம், வேலை பலு என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் காரணம் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா. உள்ளே எங்கள் கீழ் பூசை எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நாங்க உட்கார்ந்து உள்ளே கீழ் பூசை எங்களுக்கு சொல்லித்தாங்க, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க முதல்ல உடைய சமூகத்தில் உட்கார கிருபை தாங்க ஏசப்பா. நீங்களே ஆண்டவரே பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வாசிக்கிறோமே. நாங்க உட்காராமையே வரமே ஆண்டவரே, உங்க சமூகத்தில் உட்காராமையே வரமே.
உங்ககிட்ட அந்த வார்த்தையை வாங்காமையே வந்து நிற்கிறாங்களே ஆண்டவரே. உங்க தரிசனத்தை பார்க்காமையே வந்து நிற்கிறாங்களே ஆண்டவரே. ஆவியில நிரம்பாம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வாங்காம உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. நய வசனிப்பு, ஞானம், உன் அறிவு, உன் மேன்மை, உன் அனுபவம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக குப்பை, எல்லாம் குப்பை. பரிசுத்த ஆவியானவர் உன்னை எடுத்து பயன்படுத்தாவிட்டால் நீங்களும் நானும் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே, என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. என்னுடைய பேழைக்குள்ள எந்த இடமும் கீழ்பூசப்படாத இடம் இருக்கவே கூடாது ஆவியானவரே. எல்லா பக்கமும் கீழ்பூசப்பட்டு இருக்கட்டும். கடைசியாக ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அல்லாமல் நாங்கள் வேற ஒன்றையும் செய்ய வேண்டாம்ப்பா, வேற ஒன்றையும் செய்ய வேண்டாம். உங்க சித்தம் எதுவோ அதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்க சுய சித்தம் வேணாம்ப்பா, எங்க ஆசை வேண்டாம்ப்பா. எங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில் கூட எங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆனா உங்க சித்தம் எதுவோ அதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டு. நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ, நோவா நீங்க சொல்லுகிறபடியெல்லாம் செஞ்சார். மோசே நீங்க கட்டளையிட்டபடியெல்லாம் செஞ்சார். சாலமோன் நீர் சொன்னதை செய்வதற்கு கவனமாக இருந்தான். நாங்களும் அப்படி காணப்படணும் ஆண்டவரே, நாங்களும் அப்படி காணப்படணும். எங்களுக்கு நிறைய உலக ஞானம் இருக்கு ஆண்டவரே, படிப்பு ஞானம் இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடையா இருக்கு ஆண்டவரே. உங்க சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு சொல்லித்தாங்க. இது உங்க ஊழியம் ஆண்டவரே, இது உங்க ஊழியம். இதுல எதுவும் எங்க சித்தம் கலக்கவே கூடாது. அந்நிய அக்கினி இது உள்ள கலந்துடவே கூடாது. மாம்சம் இது உள்ள கலந்துடவே கூடாது. எங்க அப்பா என்ன சொல்றீங்களோ அது மட்டும்தான்ப்பா இங்க நடக்கணும். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள ராஜா, எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள ராஜா. எங்க ராஜாவின் வார்த்தையை மீறி இங்க செய்யறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே. நாங்க பிள்ளையா இருந்தா கூட அப்படி செய்ய முடியாது ஆண்டவரே. It's an order from the heaven. This is a heavenly order. ஆண்டவரே, நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி. நீர் பலப்படுத்தி நிற்க வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும். வரப்போகிற அந்த 14ஆம் நாள் ஜெபத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தமாகட்டும். வரவங்கள்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஏதோ கூட்டத்துக்கு வர மாதிரி வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்களாக வரணும். அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான நாளாக மாறணும் ஆண்டவரே. பெரிய மாற்றத்துக்கான நாளாக மாறணும். கர்த்தர் நீர் அப்படி கிருபை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.